வெல்கம் டு சனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே ஹெல்தியான ஒரு புரோட்டீன் ஸ்ப்ரெட் தான் பார்க்க போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த புரோட்டீன் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக நான் வீட்லயே பன்னீர் ரெடி பண்ணிருக்கேன். இதுக்காக 1/2 லிட்டர் மில்க் பாயில் பண்ணிட்டு ஓரளவுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் இது பாயில் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி கிரம்பிள் ஆனதுக்கு அப்புறம் இதை நான் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். லெமன் ஜூஸ்ல இந்த புளிப்பு தன்மை இருக்கும், அது தெரியாம இருக்கிறதுக்காக இதை ஆறுனதுக்கு அப்புறம் லைட்டா கோல்ட் வாட்டர்ல 2 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லோ ஃபேட் மில்க் வேணும்னாலும் அந்த மில்க்ல இதே மாதிரி பன்னீர் நீங்க வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வீட்ல ரெடி பண்ண 1 கப் அளவுக்கு பன்னீர் நான் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புரோட்டீன் ஸ்ப்ரெட் கொஞ்சம் கார்லிக் ஃபிளேவரோட இருக்கிறதுக்காக நான் 6 to 7 cloves கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க தோல் எடுத்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கார்லிக் ஃபிளேவர் அதிகமா பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட நீங்க கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்ட் ஹர்ப்ஸும் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ப்ரெட் லைட்டா ஒரு டாங்கி ஃபிளேவரோட இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க லெமன் ஜூஸ்க்கு பதிலா வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்ப்ரெட்டுக்கு தேவையான சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ப்ரெட் மயோனைஸ் மாதிரி ரொம்ப திக் அண்ட் ரிச்சா மிக்ஸ்ட் ஆஃப் ஃபிளேவர்ஸோட இருக்கும். இது நீங்க எதுக்கு மேல வேணாலும் அப்ளை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பிரெட் டோஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம், சப்பாத்தில அப்ளை பண்ணி கொடுக்கலாம். தண்ணி எதுவுமே ஊத்தாம இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தடவை ரிவர்ஸ் பல்ஸ்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹை பல்ஸ்ல ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா கிரைண்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி திக் அண்ட் கிரீமியான புரோட்டீன் ஸ்ப்ரெட் நீங்க வீட்லயே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான புரோட்டீன் ஸ்ப்ரெட் வீட்லயே எப்படி பண்றது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்க இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹாப்பி குக்கிங்.